வணக்கம் தமிழக அன்பு நெஞ்சங்களே. தமிழக அரசியலில் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது எப்படி என்று அரசியல் பலம் தின்று கொட்டை போட்டவர்கள் நாங்கள் என்று தேமுதிக எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி அந்த கட்சியையும் கட்சியின் தலைவரையும் சின்னாபின்னமாக்கி நடுத்தெருவில் நிற்கவிட்டதற்கு என்ன பெயர் என்று தெரியாத அதே கட்சியின் பொதுச் செயலாளருக்கு குதிரை பேரம் பற்றி பேச ஒரு முதலமைச்சர் தேவையில்லை, ஒரு கவுன்சிலர் தகுதியே போதுமானது என்று நான் கருதுகின்றேன். நமது முதுகுக்கு பின்னால் எவ்வளவு அழுக்கு இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம் கட்சியை நம் கண் முன்னே குழி தோண்டி புதைத்துவிட்டு நாம் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தோமோ அங்கேயே மண்டியிட்டு மரியாதை இழந்ததற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று உங்களை காலை வாரிவிட்டு சென்ற எம்எல்ஏக்களை அழைத்து கேட்டு பாருங்கள். குதிரை பேரம் யார் செய்தது, எப்படி செய்வது என்று, எப்படி செய்யலாம் என்று. எலும்பில்லாத நாக்கை மனிதனுக்கு ஏன் படைத்தான் என்று ஒரு சில அரசியல்வாதிகள் நடவடிக்கையை கண்டுதான் காவியம் படைக்க வேண்டும், யாருக்கும் தெரியாவண்ணம். பணம் பலரை படுகொலியில் தள்ளி விடுகின்றது, குணம் சிலரை பதவியில் அமர்த்தி விடுகின்றது. குறுகிய வட்டத்திற்குள் நின்று கழிவுநீர் குட்டையில் மீன் பிடித்ததால் தான் இந்த மானமிகு வீரத்தமிழன் கேப்டன் விஜயகாந்தின் கட்சிக்கும் கொள்கைக்கும் மாபெரும் இழுக்கும் தோல்வியும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள். உங்கள் தொலைநோக்கு பார்வையின் குறைபாடு காரணமாகத்தான் அந்த உத்தமர் கேப்டனின் புத்திரர்கள் இருவரும் அமைச்சர் பதவியை இழந்தது கண்டு உங்களுக்கு ஓட்டு போடாத எனக்கே கோபமும் வலியும் வேதனையும் கட்டுக்கடங்காமல் இருக்கும் பொழுது அடுத்த பொன்முனைச்செம்மல் என்று போற்றப்பட்ட அநேக மக்களின் அன்பை பெற்ற மானமிகு புரட்சி கலைஞர் கேப்டனின் அன்பை பெற்ற தொண்டர்களின் மனவேதனை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பெற்றிருக்கும் மகத்தான தோல்வியை கண்டு தெளிவு பெறுங்கள். மாற்றம் என்பது எப்பொழுதுமே மாறாதது என்பதை புரிந்து கொண்டு நேற்று இன்று நாளை என்பது எல்லோருக்குமே பொதுவானது என்பதை அறிந்து கொண்டு இளைஞர்களை தூற்றுவதை விட்டுவிட்டு தமிழ்நாடு போற்றும் தலைவியாக பேரெடுக்க வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி. இந்த நேரத்தில் மதுவுக்கு எதிராக தமிழக அரசின் நடவடிக்கைக்கும் அதற்காக தொடர்ந்து போராடி வரும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்களையும் சித்தர் பீடத்தின் சார்பாக மனதார பாராட்டுகின்றேன். இன்னொன்று நிகழ்ந்திருக்கின்றது, அவரையும் பாராட்டித்தான் ஆக வேண்டும். முதல்வர் பதவியேற்றவுடன் எல்லோரையும் சந்திக்க சென்றார். எல்லோரையும் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். தமிழ்நாடு மக்கள் அனைவரும், நானும் பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே ஒருவர் 80 வயதை தாண்டிய ஒரு முதியவர் சிறு பிள்ளையாக கொதித்து கொந்தளித்து எழுந்து மகிழ்ச்சியில் துள்ளி வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்று எண்ணிலடங்காத இளைஞரின் சக்தியை பெற்று அவரை வாழ்த்தி அவருக்கு ஆசியும் அன்பும் வழங்கிய நமது வைகோ அவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும்.
அவருடைய நடவடிக்கையை தெளிவாக பார்க்கும் பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது. மற்றவர்களை சந்திக்கும் போது அது தெரியவில்லை. ஆதலால் வைகோ அவர்களை நான் குறிப்பிட வேண்டியதாகிவிட்டது. அவ்வளவு முதியவர் எழுந்து சிறுபிள்ளை போல ஓடி வந்து அவரை கட்டியணைத்து வாழ்த்து சொன்ன விதம், இவர்களெல்லாம் உங்களுக்குத்தான் ஓட்டு போட்டார்கள் என்று ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனையும் கூப்பிட்டு முதல்வருக்கு அறிமுகப்படுத்திய விதம், அவர் நடந்து கொண்ட அந்த உத்வேகத்தின் மனநிலையை பார்க்கும் பொழுது அந்த மனம் இருக்கிறதல்லவா, அவரின் உள்ளம் மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் எழுதப்படாத, அதாவது அசிங்கமாக எழுதப்படாத ஒரு புத்தகமாக அவரின் வெள்ளை மனது என் கண்ணிற்கு பட்டது. ஆகலால் அவருக்கு எமது வாழ்த்துக்களை இந்த காணொளியில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தயவு செய்து தமிழக அரசு மது பிரியர்களுக்கு வயது தரம் பார்த்து அளவு நிர்ணயம் செய்து அடையாள அட்டை ரேஷன் கார்டு முறையை பயன்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு சமுதாய கலாச்சார சீரழிவு நிகழ்வதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். இதை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருகு அடிகளார் மூசா அன்பழகர். நன்றி, வணக்கம்.